இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சார். உங்களுக்கு தான் நான் கால் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அந்த மினிஸ்டர் மேடம், அந்த விஷயமா தான் உங்க சித்தப்பா மிஸ்டர் உதய பெருமாள் சார அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னமா இது? என்ன சார் சொல்றீங்க? ஏன் சித்தப்பாவை ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? தப்பு பண்ணது அந்த மினிஸ்டர். எங்க குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் வேற விட்டுருக்காரு. நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவரைதான். ஏன் சித்தப்பா என்ன பண்ணாரு? என்ன சார், அந்த மினிஸ்டர் தப்பிக்கிறதுக்காக பொய்யா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? சார், அவரால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார். என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. மினிஸ்டர் இப்ப உயிரோடவே இல்லை. அவரை கொலை பண்ணிருக்கிறாங்க. உதய பெருமாள் சார் தான் அவரை கொலைய பண்ணிருக்காரு. வாட்? நான் கொலை பண்ணல சார். எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் கொலை பண்ணல சார். சித்தப்பா ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க இருக்கோம்ல. பதட்டப்படாதீங்க. இல்ல இந்திரா, இவங்க சொல்றது பொய் இந்திரா. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல. ஏய் இரு, நீ எதுக்கு வர? அரெஸ்ட் பண்ணிட்டு போனது என்னோட அப்பாவை. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ சும்மா இரு, வர தேவையில்ல. இங்க பாரு, இது இந்த குடும்ப விஷயம். அதனால நாங்க கண்டிப்பா வருவோம். அது நீ வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏய், இது ஏன் குடும்ப விஷயம்டா. நீ எதுக்குடா எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற? உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைனா அதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதனால நான் தலையிட தான் செய்வேன். ஏய், நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். ஏய், நான் வருவேன்டா. எவரு? அப்படியா? சரிடா, நீ வந்துதான் பாரு. நான் என்ன பண்றேன் பாருடா. என்ன பண்ணுவ? வா பாத்துக்கலாம். என்ன பண்ணுவ? வாடா. என்னடா பண்ணுவ? என்ன நிறுத்துங்களா? பண்ணிடுவ? நிறுத்துங்கடா. இந்த வீட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ரெண்டு பேரும் அறிவே இல்லாம சின்ன பசங்க மாதிரி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏண்டா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னே உங்களுக்கு தெரியாதா? சித்தப்பாவை வேற அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவரை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்னடானா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்படி சண்டை போட்டுக்கிறதா இருந்தா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்து சண்டை போட்டுக்கோங்க. அங்கெல்லாம் வர வேண்டாம். நானும் ஐலி மட்டும் போயிட்டு வரோம். ஐலி, நீ வா. இல்ல நீ, இவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க. நம்ம போலாம். ஐலி, நீயும் சிவாவும் பைக்ல வந்துருங்க. நானும் கபிலனும் கார்ல வரோம். கிளம்பு. சரிங்க நீ, வாங்க போலாம். டிரைவர், வண்டி எடுங்க. ஐலி, உட்காரு. மேடம், உங்க எதிரி இந்திராணி மட்டும்தான். ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறது ஏன் மாமனார. நாங்க எல்லாரும் இப்படி ஆயிடுச்சேன்னு என்ன பண்றதுனே தெரியாம இடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம். அதான் ஏன் சைட்ல இருந்து ஏதாச்சும் பண்ணுவோமேன்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்கு தான் போன் பண்ணேன். நீங்க என்னடானா இதையும் நியூஸ் ஆக்க பாக்குறீங்களே. மேடம், இந்திராணிய பழி வாங்குறதுக்கு தான் நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன். இது ஏன் குடும்ப பிரச்சனை மேடம். ஏன் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயம். நான் என் மாமனாரையும் புருஷனையும் எதிர்த்து நின்னு என்ன பண்ண போறேன்? ஏய் ரித்திகா, ரிலாக்ஸ். சாரி, உன் இன்டென்ஷன் புரியாம நான் ஏதோ பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காத. சரி, உனக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த அயலியும் சிவாவும் ஏதாச்சும் பண்ணி நல்ல பேர் வாங்குறதுக்குள்ள நான் ஏதாச்சும் பண்ணியாகணும். என் மாமனார வெளியில கொண்டு வரணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, நான் என்ன பண்ண முடியுமோ பண்றேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இந்த ரித்திகா சொன்னது சம மேட்ரு.
இத வச்சு இந்திராணி கூட செம்மையா விளையாடலாம். ஆனா இவ இப்படி பல்ட்டி அடிக்கிறாளே, என்ன பண்றது? இந்த மாதிரி சான்ஸ் நமக்கு எப்ப வேணாலும் கிடைக்கும். ஆனா ரித்திகா மாதிரி ஒரு ஸ்பை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அவளை வச்சுதான் இந்திராணிய பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் இந்திராணிய பெர்மனண்டா காலி பண்ண முடியும். சொல்லி விட்டு மினிஸ்டரை கொலை பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் சாப்பிட கூட இல்ல. நேரா இங்கதான் வந்திருக்கேன். இந்த விஷயத்த நாளைக்கு கூட நம்ம பாத்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம இத பாக்குறத விட நம்ம தலைவரை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும். அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். ஏன்பா அந்த பொண்ணு சொல்றது சரிதானே? வாங்க நம்ம போய் நம்ம தலைவரை பார்ப்போம். இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆமாண்ணே, இறந்ததுக்கு அப்புறம் தலைவரை அனாதையா போட்டு வச்சுட்டு இப்படி பிரச்சனை பண்றது பாவண்ணே. இப்படி பண்றது நம்ம தலைவரை அவமதிக்கிற மாதிரி. சரி வாங்க போலாம். ஆனா இன்னைக்கு நைட் அவன் இங்க தான் இருக்கணும். வெளியே விட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? சாரி சார், வேற வழி இல்லாம இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. நாங்க உள்ள போறோம். சரி போங்க. வாங்க நீ வா. அவ்வளவு பப்ளிக் இருக்கும்போது நீ பாட்டுக்கு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்க. உன் மனசுல நான் பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் நினைப்பா? போலீஸோட துப்பாக்கியை எடுத்து பப்ளிக்கை ஒருத்தர் சுட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? நான் பண்ணது தப்புதான் சார். ஆனா நான் துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு போலீஸ் அசால்ட்டா இருந்திருக்காங்களே, அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியுமா? சார், இப்ப இவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இவருதான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இத பாருங்க, அவருக்கு எதிராக எல்லா ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் தூக்கி வந்து உள்ளே வச்சிருக்கோம். அதான் என்ன ஆதாரம்னு கேக்குறோம். இத பார், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்க. சார், நாங்க யாரு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஓஹோ, இதுக்காக நீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. நாங்க யாருன்னு தெரியுமா? ச்சே. ஏங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இத பார், அதான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? சார், அவசரப்பட்ட வார்த்தையை விடாதீங்க. சட்டம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும்.